வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் குருவாயூரை தரிசித்தால் குருவாயூரப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோவில் குருவாயூரப்பன் கோவில். பூலோக வைகுண்டமாகவும் பூமியில் இறைவன் இருக்கும் இடமாகவும் கருதப்படும் அற்புதமான திருத்தலம் இது. கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்பே தன் தாய் தந்தையருக்கு இக்கோவிலில் குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணன் காட்சி கொடுத்த சிறப்பும் இக்கோவிலுக்கு உண்டு. 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் இந்த கோவில் சேராது என்றாலும் வைணவர்களால் பெரிதும் வணங்கப்பட்டு வரும் இந்திய அளவில் மிகப்பெரிய வைணவ ஸ்தலம் இது. தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் குருவாயூர் கோவில் உருவாக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. குரு மற்றும் வாயுவால் பிரதிஷ்டை ஆனதால் குருவாயூர் என பெயர் பெற்றது. மும்மூர்த்திகளின் அனுக்கிரகம் இந்த விக்கிரகத்திற்கு உண்டு என்பதால் ஸ்ரீ குருவாயூரப்பனை வழிபட்டால் அனைத்து நலன்களையும் நாம் பெறலாம் என்பதும் ஐதீகம். திப்பு சுல்தான் தன் வீரர்களுடன் குருவாயூர் ஆலயத்துக்குள் சென்றபோது ஒரு குரல் அவரை நிற்கும்படி கட்டளையிட்டதாம். அதற்கு மதிப்பளித்த திப்பு சுல்தான் குருவாயூர் ஆலயத்துக்கு கொடைகள் பல வழங்கியுள்ளார். 1970ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி குருவாயூர் ஆலயம் தீ விபத்துக்குள்ளானது. ஆலயத்தின் பெரும்பாலான பகுதிகள் சேதமடைந்தாலும் குருவாயூரப்பனின் கர்ப்பகிரகம், கணபதி, ஐயப்பன் மற்றும் தேவி சன்னதிகள் போன்ற பகுதிகள் பாதிப்பு அடையாததற்கு ஸ்ரீ குருவாயூரப்பனின் அருளே காரணம் என கூறப்படுகிறது. ஒரு நாள் சிறுவன் ஒருவன் தலைமை சிற்பியிடம் வந்து இங்கு கிருஷ்ணனை வேணுகோபாலனாக செதுக்கியிருக்கும் தூணை வையுங்கள் என்றான். அப்படி ஒரு சிற்பத்தை நாங்கள் இதுவரை வடிக்கவில்லையே என்று சொன்னார் அந்த சிற்பி. உடனே சிறுவன் சிற்ப வேலை நடக்கும் இடத்துக்கு அவரை அழைத்து சென்று ஸ்ரீகிருஷ்ணர் வேணுகோபாலனாக விளங்கும் தூணை காட்டினான். வியப்படைந்த சிற்பி திரும்பி பார்த்தபோது சிறுவனை காணவில்லை. வந்தது ஸ்ரீ குருவாயூரப்பனே என்பதை உணர்ந்த தலைமை சிற்பி அந்த தூணையே அங்கு நிறுவினார். கருவறையில் அணையாமல் எரியும் நெய்விளக்கு ஒளியில் ஜோதியாக மின்னுகிறான் ஸ்ரீ குருவாயூரப்பன். குருவாயூரப்பனை உன்னி கிருஷ்ணன் என்கிறார்கள் பக்தர்கள். இங்கு சன்னதியில் பிரசாதம் தரப்படுவதில்லை. வடக்கு பிரகாரத்தில் மட்டுமே சந்தனம் போன்ற பிரசாதங்களை தருவார்கள். ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு பாயசம் நிவேதிக்க மாதம் ஒன்றுக்கு தேவைப்படும் சர்க்கரை 5 டன்னுக்கும் அதிகம் என்கிறார்கள். குருவாயூர் கோவிலில் நடைபெறும் லட்சதீப பெருவிழாவின் 19 நாட்களிலும் ஒவ்வொரு நாள் விளக்கேற்றும் பொறுப்பை ஒவ்வொரு உள்ளூர் அமைப்பும் ஏற்றுக்கொள்கிறது. 6வது நாள் முறையை அந்த ஊர் காவல் நிலையமே ஏற்றுக்கொள்கிறது. குருவாயூரை தரிசித்தால் குருவாயூரப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகாபிரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.